பெங்களூர்லேருந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி ஆடி போயிட்டோம்ல. கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 7000 பேருக்கு வந்து HIV பாதிப்பு வந்து உறுதி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாட்டையே உழுக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது வந்து பெரிய அளவில் செய்தி வந்து பரவாமல் ஒருவேளை தடுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. அப்போ செக்ஸ் வந்து ஒருத்தருக்கு மேற்பட்டவர்களோட வைக்கும் போது அந்த எய்ட்ஸ் தவிர்க்கணும்னா அப்போ நீங்கள் வந்து காண்டம் யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து கமலஹாசனோட வந்து இந்த எய்ட்ஸ் வாரியம் இருக்குல்ல, இந்த எய்ட்ஸ் போர்டு பாருங்க, ஒரு விளம்பர ஒரு அம்பாசிடராக பயன்படுத்தினாங்க. ஆனால் ஏடிஎம் சென்டர் இருக்குல்ல, காசு போட்டாலே வந்து காண்டம் வர மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த காண்டம் என்பது ரொம்ப அரிதிலும் அரிதான பொருளாக இருந்துச்சு. மெடிக்கல் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மறைச்சி தான் கொடுப்பாங்க. நீங்கள் போய் காண்டம் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு கேட்காதீங்க. 90கள் காலகட்டத்தில் நீங்கள் போய் காண்டம் போய் பளிச்சுன்னு போயிட்டு நின்று போயிட்டு காண்டம் போடுங்க அப்படி கேட்க முடியாது, ரகசியமாக கேட்கணும். இப்போ அப்படி கிடையாது. ஷாம்பு பாக்கெட் மாதிரி இவ்வளோ பேர் வந்ததுக்கு என்னவா சார் காரணமாக இருக்கும்? பெரிய சந்தேகம் என்னன்னா, கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு இது செக்ஸில் வந்து வரல, இந்த இன்ஜெக்ஷன்லையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களெல்லாம் ஆய்வு செஞ்சு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாம் அங்கேருந்து பரவச்சா, தண்ணீர் மூலமாக வந்து பரவி இருக்குமா, காற்றுல பரவணும்னா இன்னும் எண்ணிக்கை கூட வந்து குடிக்கிற தண்ணியில் ஒரு வேலை ஸ்ப்ரெட் ஆச்சா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம். பெங்களூர்லேருந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கு. சும்மா ஆடி போயிட்டோம்ல. ஆமாம், கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 7000 பேருக்கு வந்து HIV பாதிப்பு வந்து உறுதி ஆயிருக்கு. இதில் கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்ட 7000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் HIV தொற்று உறுதி. இது கூட இன்னொரு நியூஸ் என்னன்னா, அனைத்து கல்லூரிகளிலும் HIV பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம்கள் நடத்த கர்நாடக அரசு உத்தரவு. கர்நாடகாவில் சுமார் 2.60 லட்சம் பேர் வந்து HIVயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அண்டர் 25ல பார்த்தீங்கன்னா 7000 பேர். இப்போ எப்படி என்ன பார்க்கறது, என்ன விஷயம்? இது ரொம்ப 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 டீப்பாக ஆய்வு செய்யணும் போல இருக்குது. ஏன்னா செக்ஸால் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகுதுல்ல. இப்போ முதல்ல இந்த எய்ட்ஸ் வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 90களில் வந்த காலகட்டத்தில் பரவலாக வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து முதல்ல அதை சொல்லிட்டா தான் சரியாக இருக்கும். அப்போ என்ன சொன்னேன்னா வந்து எதாலலாம் இது ஸ்ப்ரெட் ஆகுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஊசி, சிரஞ்சு சொல்லுவாங்கள்ல, இந்த ஊசி சிரஞ்சு, இதன் மூலமாக தான் ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகிறது. அது மூலமாக தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். முதல்ல அதுக்கு யூஸ் அண்ட் த்ரோவில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், முன்னாடிலாம் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. அதாவது சுடுதண்ணியில் போட்டு, கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண யூஸ் அண்ட் த்ரோன்றதே அதுக்கு அப்போ தான் வந்தது. அதன் மூலம் தான் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு அடுத்த கட்டம்னா செக்ஸில் வந்து ஈடுபடுற பிளட் மூலமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு மனுஷன் ரத்தம் ஏற்றும்போது, அந்த ரத்தம் ஏற்றும் போது அந்த ரத்தத்தை வந்து பரிசோதனை பண்ணி தான் ஏற்றணுன்ற அந்த இது இருந்துச்சு. முன்னாடிலாம் வந்து அப்படி கிடையாது, குரூப்பு மட்டும் பார்ப்பாங்க. அப்புறம் எய்ட்ஸ் பரிசோதனை பண்ண பிறகு தான் அந்த பிளட்டை ஏற்றணும்னு சொன்னாங்க. இப்படி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பெரும்பாலும் வந்து செக்ஸ் உறவு வந்து நிறைய பேர்ட்ட வைக்கிறவங்க அவங்க வந்து என்ன செய்யணும்னா வந்து காண்டம் பயன்படுத்தணும். இந்த மாதிரியான அந்த தவிர்த்துக்கிறது நல்லது. அது பொதுவாகவே வந்து நான் சொன்ன கேட்டேன்னா, பலருடன் உடல் கொள்ளும் போது அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ செக்ஸ் வந்து ஒருத்தருக்கு மேற்பட்டவர்களோட வைக்கும் போது அந்த எய்ட்ஸை தவிர்க்கணும்னா அப்போ நீங்கள் வந்து காண்டம் யூஸ் பண்ணுங்கன்னாங்க. அப்போ வந்து கமலஹாசனோட வந்து இந்த எய்ட்ஸ் வாரியம் இருக்குல்ல, இந்த எய்ட்ஸ் போர்டு பாருங்க, அப்போ கமலஹாசன் வந்து ஒரு விளம்பர ஒரு அம்பாசிடராக பயன்படுத்தினாங்க. அப்போ கமல் வச்சு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் வந்து, ஏன் என்ன சொன்னோம்னா, ஏடிஎம் சென்டர் இருக்குல்ல, ஏடிஎம் சென்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசு போட்டாலே நீ வந்து அப்போது அது காண்டம் வர மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அப்போது நான் சொல்ல 90களில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் அந்த பாக்ஸ் எங்கேயும் கிடையாது, நீங்கள் அந்த எடுக்க முடியாது, கடையில் போய் கேட்டாலே வந்து. அப்போல்லாம் வந்து அந்த காண்டம் என்பது ரொம்ப அரிதிலும் அரிதான பொருளாக இருந்துச்சு. மெடிக்கல் ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மறைச்சி தான் கொடுப்பாங்க. நீங்கள் போய் காண்டம் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு கேட்காதீங்க. ஆனால் வந்து அன்னைக்கு 90கள் காலகட்டத்தில் நீங்கள் போய் காண்டம் போய் பளிச்சுன்னு போயிட்டு நின்று போயிட்டு காண்டம் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் வந்து காண்டம் போடுங்க அப்படி கேட்க முடியாது, ரகசியமாக கேட்கணும். காண்டம் அவர் உடனே நினச்சிக்கிட்ட அது ரகசியமாக எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு மடிச்சு மறைச்சி கொடுப்பாரு. இப்போ அப்படி கிடையாது, ஷாம்பு பாக்கெட் மாதிரி. எவ்வளவு சீரியஸான விஷயம் எப்படி பேசிட்டு பாருங்க. இல்ல அப்படி இருக்கு. இப்போ போய் கேட்டாக்கன்னு கேட்டா வந்து
ஷாம்பு பாக்கெட் மாதிரி எடுத்து கொடுக்கறத பார்க்குறோம். பட் இது வந்து ஒரு அவல நிலை தானே சார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அதுதான் என்னன்னா, அன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. கமல் கூட வந்து பேசும்போது நீங்கள் வந்து ஒரு ஏகபத்தினி விரதனா வந்து வாழுங்கன்னு சொல்லலை. அவர் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். சொன்னால் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு கேட்பீங்க இல்லையா. ஆனால் அன்றைக்கி வந்து கமல் என்ன சொன்னார் கேட்டினா வந்து உடல் உறவு பல பேர் கூட வச்சுங்க, ஆனால் பாதுகாப்பாக வச்சுங்கன்னு சொன்னார். பாதுகாப்புனா என்ன அர்த்தம்னா காண்டம் போட்டு வச்சுங்கன்றது தான் அதோடைய அர்த்தம். அப்படி வந்து அன்றைக்கி வந்து அன்றைய தினம் நான் சொல்ல 90கள் காலகட்டத்தில் அப்படி ஒரு விளம்பரம் வந்து பேசக்கூடியதுனா ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க அந்த டைமில். இப்படியெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எப்படின்னா குறிப்பாக நான் சொல்கிறது ஊசியின் மூலமாக ரத்தத்தின் ஏற்றது மூலமாக செக்ஸ் மூலமாக வந்து அப்படி ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. அந்த அவேர்னஸ் நான் நினைக்கிறேன் மெல்ல மெல்ல ஒரு வேளை கலைஞ்சி போயிடுச்சா. ரெண்டாவது இவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும் செக்ஸில் வந்து இது நடக்கலை. இப்போ குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக பரவுதுன்னு வச்சுங்க. ஒரு விபச்சாரத்தின் மூலமாக பரவுதுன்னா கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ எண்ணிக்கையில் இருக்காது, இவ்வளோ எண்ணிக்கை இருக்குது. ரெண்டாவது இப்போ வந்து வயது வித்தியாசம் இல்லாத அளவுக்கு தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது வந்து நான் நினைக்கிறேன் வந்து ஒரு வேளை இப்படி வாய்ப்பு இருக்குமான்னு தெரில. இது வந்து தண்ணி அல்லது காற்றின் மூலமாக வந்தால் தான் இவ்வளோ எண்ணிக்கையில் வந்து வாய்ப்பே இல்லை. அது வாய்ப்பு இல்லை. அது வந்து ஆய்வு மூலமாக தெரியணும் எப்படி வந்து இவ்வளோ பேருக்கு வந்து அது பரவும். இப்போ பல லட்சம் பேர் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 7000 பேர் சொல்லிங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கடந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களெல்லாம் ஆய்வு செஞ்சு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாம் அங்கேருந்து பரவச்சா, இல்லை வந்து தண்ணீர் மூலமாக வந்து பரவி இருக்குமா, காற்றுல பரவணும்னா இன்னும் எண்ணிக்கை கூடும். அது 2 கோடியில் போய் நிற்கும். ஆனால் பெரும்பாலும் வந்து இது வந்து குடிக்கிற தண்ணியில் ஒரு வேளை ஸ்ப்ரெட் ஆச்சா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. அது நம்ம ஆய்வில் தான் தெரியும். உள்ளபடியாக ரொம்ப பெரிய அதிர்ச்சி இது. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாட்டையே உழுக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது வந்து பெரிய அளவில் செய்தி வந்து பரவாமல் ஒருவேளை தடுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் இது நம்ம செய்தி பரப்பணும்னு நோக்கம் கிடையாது. நம்ம இதுக்கான காரணத்தை வந்து உடனடியாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இருக்கிற மிச்சம் மீதி, அதாவது நான் சொல்ல கேட்டேன் இப்போ 2 லட்சம் பேர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர்ன்றது வந்து கர்நாடக ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சொற்பமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் அவேர்னஸாக நம்ம இருக்கலாம் உள்ளபடியாக. இப்போ நம்ம கோவிட்லேருந்து தப்பிச்சு இங்கே வந்து சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் இதை குறிப்பிட்ட சில பேர் ஞாபகம் இருக்கான்னு தெரில. இந்த கோவிட் டைம்லேயே நான் பேசணுன்னு கேட்டேன்னா எய்ட்ஸ் வந்த காலகட்டத்தில் நான் மென்ஷன் பண்ணி பேசினேன். அப்போ எய்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு எடுத்துக்கிட்ட நடவடிக்கைலாம் சாதாரண நடவடிக்கை இல்லை. நான் சொல்கிறது ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த 90கள் காலகட்டத்தில் நடிகைகள்லாம் ஆடி போயிட்டாங்க. குறிப்பாக வந்து சினிமா வட்டாரமே ஆடி போச்சு. ஏன்னா இந்த பலருடன் அந்த செக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நடக்கணும், அல்லது வந்து கேட்டினா விபச்சார விடுதிகளில் நடக்கிறது வாய்ப்பு. அப்போது இந்த மும்பை போன்ற இந்த விபச்சாரம் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளெலாம் வந்து பெரிய அளவில் வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க, கேம்ப் நிறைய பண்ணாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து நடிகைகள்கிட்ட வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு. அதில் தான் வந்து இவர் கூட காலி ஆகிட்டார். உங்களுக்கு தெரியும், வேறு மைக் மோகன் இருக்கார்ல, அவரை சும்மா சமாதானம் அது வளர்ந்து அப்படி கிளப்பி விட்டாங்க. அவருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அப்படி வந்து அவர் மீது கிளப்பி விட்டாங்க. அவர் சினிமா கெரியரே ஸ்பாயில் ஆச்சு. இல்லைனா அவர் அசைக்க முடியாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து ரஜினி, கமல் அடுத்த இடத்துல கூட அவர் கேப்டன் மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக விஜயகாந்த் கேப்டன் அதுபடி அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து ஒரு மூலையில் வந்து முடக்கிட்டாங்க. இப்படி ஒரு செய்தியை வந்து கிளப்பிவிட்டு சொன்னார். கிளப்பிவிட்டோம்னா நல்லா இல்லை, அது வேறு விஷயம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, அதாவது பாதிக்கப்பட்டிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து ஐடி வேலைகளுக்காக நிறைய பேர் வந்து பெங்களூரில் வந்து போய் தங்குறாங்க. இல்லை இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன கேட்க வரீங்கன்றதே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அங்கே போய் இல்லை இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பையனும் பொண்ணு வந்து பெரும்பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெங்களூரை சார்ந்து வியாபார நிறுவனங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும், காலேஜஸ், அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதாவது வந்து பெங்களூரை ஒட்டி, அதாவது கர்நாடகாவை ஒட்டி உள்ள தெரியல உங்களுக்கு, கிட்டத்தட்ட சேலம் வரைக்கும் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதிகள், இந்த மாவட்டங்கள்
ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து புலம்பெயர்ந்து போய் அங்கே போயிட்டு வந்து பணியாற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, தொழில் நிமித்தமாக அடிக்கடி போயிட்டு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஆய்வு செஞ்சுக்கிறது நல்லது தான். ஒரு பெரிய அவேர்னஸ், பெரிய கேம்ப் நடத்தி எல்லாருமே வந்து தங்களை வந்து ஆய்வு செஞ்சுக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் பண்ணிக்கணும். அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்ப்ரெட் ஆனது எப்படின்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. முதல்ல இந்த செய்தி வந்து பொய்யா இருக்கக்கூடாதான்னு கூட நம்ம நினச்சோம். இது உண்மைதானா, இது பொய்யா இருக்கணும். ஆனால் இது கிட்டத்தட்ட வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து உண்மைதான் வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளபடியே இந்த கவலைப்படுறத விட முதல் கட்டமாக என்ன செய்யணும் கேட்டால் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு உடனடியாக வந்து ஆய்வு செய்யணும். கவர்மெண்ட் நிச்சயமாக பண்ணுவாங்க. இது ஏன்னா இதுக்குன்னு சொல்லி தனியாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 90களிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸுக்குன்னு இந்த தடுப்புக்குன்னு சொல்லிட்டு வந்து ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இந்த மருத்துவ உபகரணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறது, இந்த சிரஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக வந்து வந்தது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அது அன்றைக்கி இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கி இருக்கிற மோடி அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், மத்திய சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலலாம் மிகப்பெரிய வந்து அவேர்னஸ் கேம்ப்லாம் அந்த டைமில் வந்து பண்ணாங்க. 2 அரசுமே, அதிமுக திமுக அரசு ரெண்டுமே பண்ணாங்க. ஸோ இந்த அரசு வந்து இப்போ தாவேக அரசுக்கு இது ஒரு பெரிய வந்து ஒரு இது உள்ளபடியே. இது நேரம் ஸ்டேட் லெவலில் வந்து யாராவது வந்து இது உடனடியாக வந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் யாராவது வந்து இதை பற்றி பேசியிருக்கணும். ஏன்னா இப்போது தொழில் நிமித்தமாக வந்து பெங்களூருக்கு போயிட்டு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்ததுக்கு என்னவா சார் காரணமாக இருக்கும்? இல்லை, எனக்கு அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய சந்தேகம் என்னென்னா, கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு இது செக்ஸில் வந்து வரல, இந்த இன்ஜெக்ஷன்லேயும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இந்த இவ்வளோ வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நடந்திருக்குன்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட அந்த மருத்துவமனையில் வந்து ஏதோ ஒரு அங்கே வந்து பிரச்சனை நடந்திருக்கு, அதாவது கேட்டால் ஒரு அலட்சியம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து பரவலாக வந்து ஒரு கல்லூரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா 7000 பேர் இருக்காங்கன்னா, அந்த குறிப்பிட்ட லம்சமாக எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கேருந்து கிளம்பியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு என்ன சொன்னது, பெரிய புலனாய்வுலாம் கிடையாது. இந்த 2 லட்சம் பேரில் வந்து ஒரு லம்சமானவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கிளம்புது அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. இப்போது வாட்டர் லீக் ஆச்சுன்னா பரவலாக இருந்திருக்கோம் சொன்னால், இந்த லீக்கேஜ் எங்கேருந்து கிளம்புது அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டே போவோம்ல. அப்படி தான் இது கேட்டால் மொத்தமாக ஒரு இடத்துல வந்து லம்சமாக வந்து பெரிய பஞ்சாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலேஜ், ஏதோ குறிப்பிட்ட ஒரு காலேஜில் 7000 மாணவர்கள் பாதிப்படும். அப்போ அங்கேருந்து ஒரு வேளை அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்படி தான் இது சந்தேகத்தின் பேரில் தான் நம்ம சொல்கிறோம். இது ஆய்வு கண்டிப்பாக செய்வாங்க. கடனை வந்து உடனடியாக இதுக்கான இந்நேரம் வந்து அதுக்கான வேலையை செஞ்சுருப்பாங்க. எங்கேருந்து இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது அதை வந்து உள்ளபடியே கண்டுபிடிச்சோன்னு தடுக்கணும் தான் நம்மளே. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இது ஏற்கனவே இப்படி ஒரு செய்தி இருக்குது. என்னென்னு கேட்டால், எய்ட்ஸ் என்பது ஒரு நோய் அல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எய்ட்ஸ் என்பது நோய் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லாமல் இருக்கிறது தான். அப்போ எதிர்ப்பு சக்தி இல்லாத போது நம்மக்கிட்ட என்ன நோய் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாலும் அதை தடுக்கிற சக்தி இல்லைன்னா நம்ம எளிதில் வந்து எந்த நோய் வந்தாலும் அந்த நோயால் நம்ம மரணம் அடைஞ்சிடும். இதுதான் இது வந்து இது நோயாக வந்து எப்பவுமே வந்து கருதுனதே கிடையாது, நோயாகவும் சொன்னது. எய்ட்ஸ் நோயாளிகள்னு சொல்கிற அதுவே தப்பு. எய்ட்ஸ் நோயாளிகள் கிடையாது. எய்ட்ஸ் என்பது ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா மழுங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலப்போக்கில் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து நோய் எய்ட்ஸ்னாலே வந்து நோயின்ற மாதிரி அப்படி ஒரு வகையில் அந்த பயம் இருந்தது கூட ஒரு அவேர்னஸ் தான் வச்சுங்க. ஆனால் தான் வந்து சில இடங்களில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த இன்ஜெக்ஷன்லாம் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கவனிக்கிறது நம்ம என்ன கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிரஞ்சு வந்து யூஸ் அண்ட் த்ரோ எடுத்து யூஸ் பண்ணுறாங்களான்ட்டு. பெரும்பாலும் உங்களுக்கு ஊசி போட்ட உடனே தூக்கி அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து பெங்களூரில் நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலேஜில் ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கு. அதை மூடி மறைக்கிற வேலையை இல்லாமல் அதை உண்மையான கண்டுபிடிச்சி அதை தடுக்கிற வேலையை பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட அந்த 2 லட்சம் பேரில் ஒரு லம்சமாக ஒரு குறி வந்து ஒரே வந்து வட்டத்தில் சார்ந்தவங்க இருப்பாங்க. இப்போ தனித்தனியாக இருக்கிறது வேறு, ஒரு மாவட்டத்தில் கூட சிதறி இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் லம்சமாக வந்து ஒரு 7000ன்றது எண்ணிக்கை பெருசு இல்லை. அப்போ அங்கேருந்து தான் இது வந்து கிளம்பியிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.